ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் மூலிமா வந்து நம்ம 20,000 வந்து லோன் எடுத்துருக்கோம். அது எப்படி எடுத்துருக்கோம், என்னென்ன ப்ராசஸ் கேட்குறாங்க, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பெல் பட்டன் வந்துங்க. இப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக எல்லா வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20,000 ஏரிங் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹706 போட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து ₹499 போட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 3%, லோன் டென்யூர் 12 மாதம், இஎம்ஐ வந்து ₹2,130. ஸோ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் இவ்வளோன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் எப்படி நம்ம லோன் எடுக்கிறது எல்லாமே நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஆப், இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே கேஷ்ன்னு போட்டு கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் 10,000 காயின்ஸ் டெய்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 காயின்ஸுக்கு ₹2 தராங்க. அப்போ நீங்கள் 10,000 காயின்ஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிங்கன்னா ₹20 ஆகும். ஸோ அப்படி வந்து நீங்கள் காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண இது வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் ஒன், இந்த அப்ஸ்டாக்ஸ், இந்த ஆப்பெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ₹222 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் என்னென்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு, உங்கள் நம்பர் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு, கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 நாள் அதை யூஸ் பண்ணி அதை அப்படியே விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹222 அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டார்ட் சர்வேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நீங்கள் போய் சும்மா அந்த சர்வே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக போய் நீங்கள் அவங்க சொல்கிறத மட்டும் நீங்கள் சர்வே மட்டும் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு 9 நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹12. ஸோ 10 நிமிஷம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹19 அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா 100% ஆன்லைன் ப்ராசஸ் சொல்கிறாங்க. இன்ஸ்டண்ட்டாக டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியாக வந்து ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே அந்த எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கேட்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மகிட்ட பெர்மிஷன், என்னென்ன பெர்மிஷன் கேட்குறாங்கன்றதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே எஸ்எம்எஸ், கேமரா, லொக்கேஷன் எல்லாத்துக்குமே நம்ம அக்சஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட உங்களோட பேன் நம்பருக்கு என்டர் பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் உங்கள் பேன் நம்பர் என்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் வந்துட்டு பேன் நம்பரில் இருக்கிற அதே மாதிரி இங்கே என்டர் பண்ணிங்க. அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து என்டர் பண்ணுங்க. நீங்கள் இருக்க பின்கோடு, கரண்ட் சிட்டி அதையும் என்டர் பண்ணிட்டு, கரண்ட் சிட்டி ஸ்டேட் அதையும் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பேன் டீட்டெயில்ஸை நம்ம பேசிக் வெரிஃபிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்கம் வெரிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ இன்கம் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம சேலரிடா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோமான்னு கேட்குறாங்க. ஸோ சேலரினா சேலரிடு, பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ், செல்ஃப் எம்ப்ளாய்னு கொடுத்துருங்க. அப்புறம் வந்து உங்கள் சேலரி வந்துட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வருமா, செக்காக வருமா, கேஷாக வருமானு கேட்குறாங்க. ஸோ எதில் வருதோ நீங்கள் அதை வந்து என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு மந்த்லி சேலரி எவ்வளோ, கரண்ட்டாக ஏதாவது இஎம்ஐ நீங்கள் வாங்கி போட்டிருக்கீங்களா, அந்த லோன் போட்டிருந்தா மொத்த எல்லா லோனும் சேர்த்து எவ்வளோ இஎம்ஐ நீங்கள் இப்போ கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்ற டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் அந்த நம்ம இன்கம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம மேரிடா இல்லை அன்மேரிடா, ஸோ சிங்கிளாக இருக்கிறோமா இல்லை மேரிடா அப்படின்னு கேட்குறாங்க. அதை என்டர் பண்ணிட்டு நீங்கள் இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க, பேரண்ட்ஸ் கூடவா, ரெண்டல் வீடா இல்லை ஓன் ஹவுஸா அப்படின்றது கேட்குறாங்க. அதையும் வந்து என்டர் பண்ணிக்கங்க. உங்கள் அட்ரஸ் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி சேம் அட்ரஸா அப்படின்னு கேட்குறாங்க. அதையும் என்டர் பண்ணிட்டு ஸோ எத்தனை வருஷமாக இந்த அட்ரஸில் இருக்கீங்க, எந்த சிட்டியில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு என்டர் பண்ணிட்டு கீழே உங்களோட அட்ரஸை வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. கம்பெனி, நம்ம வேலை செய்கிற கம்பெனி நேமு, கம்பெனியோட அட்ரஸ்ஸு, அந்த அட்ரஸோட பின்கோடு, சிட்டி, ஸோ எத்தனை வருஷமாக அங்கே வேலை செய்கிறீங்கன்றதை என்டர் பண்ணிங்க. எவ்வளோ வருஷம் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றது கேட்குறாங்க. அதையும் என்டர் பண்ணிங்க. ஸோ எல்லாமே நம்ம ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல காமிக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து ஒன்ஸ் வந்து ரீவெரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ எதாவது தப்பாக இருந்தாலும் கீழே வந்து சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்தா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு வந்து 20,000 வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேனா நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு 20,000 பத்தாது, அதிகமாக வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து 20,000 உங்களுக்கு ஓகேனா 20,000 ஓகேன்னு கொடுத்துட்டு ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா
உங்களுக்கு ஈஸியாக வந்து லோன் வந்து அக்கௌண்ட்டுக்கே வந்து சொன்ன மாதிரி இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20,000க்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ், எவ்வளோ பிளாட்ஃபார்ம் ஃபீஸ், எவ்வளோ லோன் அமௌண்ட்டு நம்ம கைக்கு வரும், எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ மந்த் வேணும் அப்படிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொன்னால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி நீங்கள் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அக்கௌண்ட்டுக்கு. சரி, இப்போ லோனை வந்து அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நம்ம எப்படி இந்த லோனை வந்து நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறது, எப்படி லோன் அடைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இ-நேச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை இவங்களே நீங்களாக போய் ஆப்பில் போயிட்டு இந்த லோனை வந்து நம்ம வந்து அடைக்க முடியாது. அவங்களா வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ எந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து லோன் எடுக்கணுமோ, அமௌண்ட்டை வந்து எடுக்கணுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் எப்படி நீங்கள் பண்ணணுன்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து டெபிட் கார்டு மூலிமா உங்கள் ஏடிஎம் கார்டோட நம்பரும் உங்கள் ஏடிஎம் கார்டோட பின் நம்பரையும் வச்சு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ 1ஆந்தேதினா 1ஆந்தேதி அந்த டேட்டுக்கு அந்த அமௌண்ட்டை, அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இல்லைன்னா நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா நெட் பேங்கிங் மூலிமாவும் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரீபேமெண்ட்டை வந்து பண்ணிக்கலாம். ஸோ லோன் எடுக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அது நம்ம கரெக்டாக அடைச்சோம்னா தான் நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அடுத்த லோன் எடுக்கலாம், நம்ம அடுத்த ப்ராசஸும் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் லோன் எடுத்தோம்னா அது எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் 2 லிங்க் இருக்குது. ஸோ ஸ்மால் லோன் ஆப், லோ இன்ட்ரெஸ்ட் லோன் ஆப்னு 2 லிங்க் இருக்குது. அதில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப்பில் லோன் கிடைக்கலன்னா அந்த ஆப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இது கிடைக்கலன்னா அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் சொல்கிற வீடியோஸில் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பெல் பட்டன் பண்ணுங்க. அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக எல்லா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு ஒன்று பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.